அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பூர் சிவபெருமானை காளி தேவிக்கு போருக்கு அழைத்தல் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமான் அம்பிகையுடன் புறப்பட்டு திரு ஆலவனம் அடைந்தார். காளி சிவபெருமானை பார்த்து, யார் நீ? எமது எல்லை இது. எம் உத்தரவின்றி இவ்வனம் வந்ததுக்கு தவறு. எம்மோடு போர் புரிய துணிவு உண்டா உனக்கு என கேட்டார்கள். சிவபெருமான் அதற்கு புன்னகைத்தார். உடனே மகாவிஷ்ணு, பிரம்மா, நாரதர் முதலானவர்கள் சிவமும் சக்தியும் போர் புரிந்தால் அதை உலகம் தாங்காது. நீங்கள் இருவரும் நடனத்தில் வல்லவர்கள். எனவே உங்களுக்கு நடன போட்டி ஏற்பாடு செய்கிறோம். அதில் யார் வெற்றி பெறுகிறீர்கள் என்று பார்க்கலாம் என்றனர். காளி தாம் எளிதில் நடன போட்டியில் வென்று விடலாம் என எண்ணினாள். எனவே காளி தேவி அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். அப்போது மகாவிஷ்ணு சிவபெருமானை பார்த்து, சுவாமி, சிவசக்தி போட்டி நடனம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த போட்டிக்கு தலைமையேற்று நடுவராக இருந்து நடத்தும் தகுதி படைத்தவர்கள் இங்கு யாரும் இல்லை. உங்கள் போட்டிக்கு நடுவராக யாரை நியமிக்கலாம், அதை நீங்களே கூற வேண்டும் என கேட்டார்கள். உடனே பரம்பொருள் சிவபெருமான் தேவர்களை பார்த்து, முன்பு ஒரு சமயம் மகா முனிவரான சுனந்த முனிவர் எம்மை நோக்கி தவம் செய்தார். அவரது தவத்திற்கு மகிழ்ந்த நான் அவர் முன் தோன்றி, உமக்கு என்ன வர வேண்டும் என கேட்டேன். அதற்கு அவர், இறைவா, உலகத்தில் இதுவரை செய்யாத தாண்டம் ஒன்றை நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும். அடியனுக்கு முக்தி பேராற்றினை வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். நானும் அதற்கு சம்மதித்து இக்காட்டில் தவம் செய்து வரும்படி கூறினான். அவர் இக்காட்டில் தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அவரை நான் கூறியதாக அழைத்து வாருங்கள். மேலும் எமது திருக்கரத்தால் இருந்த நாகமானது தாருகாவனம் முனிவர்கள் கூறிய மந்திர மகிமையால் எமது கரத்திலேயே நஞ்சை கக்கியது. இதனால் நாம் கோபம் கொண்டு அப்பாம்பை எம்மை விட்டு நீக்கி திருவலங்காடு அடைந்து கார்கோடகர் என்ற பெயர் தாங்கி தவம் செய்து வா. பிறகு உன்னை மீண்டும் நான் என் கரத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தேன். அந்த நாகமும் இந்த தருணத்தில் தவம் செய்து வருகிறது. அதையும் அழைத்து வாருங்கள். அவர்கள் இருவருமே நடன போட்டியை நடத்த தகுதி படைத்தவர்கள் என கூறி அனுப்பினார்கள். தேவர்கள் தவம் செய்து கொண்டிருந்த கார்கோடகரை எழுப்பி விஷத்தை கூறி அழைத்து வந்தனர். ஆனால் சுனந்த முனிவரை காணவில்லை. அப்போது தேவர்கள் முட்புற்கள், ஒரு வகை நாணல் புல் முளைத்திருந்த ஒரு பகுதியை பார்த்தனர். அதனில் ஒரு ஓம் நமச்சிவாய் என்ற மெல்லிசை ஒன்று வந்து கொண்டிருந்தது. உடனே அங்கு சென்று பார்த்தார்கள். இது பற்றி சிவபெருமானிடம் கூறி அந்த இடத்திற்கு அழைத்து வந்தனர். சிவபெருமான் தேவர்களை பார்த்து, தேவர்களே, இங்கு உள்ளே தவம் செய்து கொண்டு இருப்பவரே சுனந்த முனிவர். பல்லாண்டு காலம் தவம் செய்து கொண்டிருந்தார். இனி இவர் முச்சிகேச முனிவர் என்று போற்றப்படுவார் என்று கூறி முச்சிகேச எழுவாயா என்றார். முச்சிகேச முனிவர் எழுந்து பெருமான் பாதம் பணிந்தார். பின்னர் பார்வதி தேவியானவர் சபாநாயகராக விற்றிருக்க முச்சிகேச முனிவரும் கார்கோடகரும் நடுவர்களாக விற்றிருக்க நடன போட்டியை துவங்கினர். சிவபெருமான் நடராஜமூர்த்தி தெற்கு நோக்கியும் காளி வடக்கு நோக்கியும் எதிரெதிரே சபைகளில் நின்றனர். நடனராஜர் ஒரு தாண்டவம் செய்த வேண்டும். பத்ரகாளி அதை பார்த்து அதே போல் செய்ய வேண்டும் என்பதே போட்டியின் விதிமுறை. நடராஜமூர்த்தி ஒவ்வொரு தாண்டவமாக 17 தாண்டவங்கள் செய்தார். பத்ரகாளியும் அத்தாண்டவங்களை சிறப்பாக செய்தார்கள். ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பதை போட்டி நிரூபித்தது. இந்நிலையில் காளி தேவியை தந்திரத்தால் வெல்ல எண்ணிய சிவபெருமான் தனது வலது காதில் இருந்த குண்டலத்தை கீழே தவறிவிட்டது. வலது பாதம் ஊன்றி இடது பாதத்தால் அந்த குண்டலத்தை எடுத்து உயர தூக்கி கரத்தில் எடுத்து காதில் அணிந்து கொண்டார். எனவே இந்த தாண்டவத்தில் இந்த தலத்தில் நடராஜ பெருமானின் இடது பாதம் உயர தூக்கியபடி இருக்கும். பெருமானுக்கு 8 திருக்கரங்கள் இருக்கும். பத்ரகாள் எதுவும் ஒரு வகை தாண்டவம் என எண்ணி அதே போல் செய்ய முயற்சித்தால் தாண்டவம் ஆடிக்கொண்டே வர காளிக்கு அசுரகுணம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்தது. இறுதியில் தன் சுய நினைவு அடைந்தாள். பிறகு பெண்ணாகிய தாம் பாதம் உயர எடுத்து ஆடுவது தவறு, பண்பாடிற்றது, தகுந்தது அல்ல என உயர்ந்து வெட்கப்பட்டு நடனத்தை நிறுத்தினாள். எனவே பத்ரகாளி அம்மனுக்கு இந்த தளத்தில் திருமுகம் இடது முகமாக சற்று சாய்ந்து இருக்கும். பாதம் பாதியில் நிறுத்தப்பட்டது. அதுபோல் நாட்டிய பாவத்தையும் இருக்கும். போட்டியில் இறைவன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. காளிக்கு தனி கோவில் அணிந்திருக்கும் சிவபெருமான் வருகின்ற பக்தர்கள்
உன்னை முதலில் தரிசித்த பின் எம்மை தரிசிப்பவர்களே முழு பலனையும் அடைவர் என்று காளிக்கு வரம் அளினார். எனவே தலத்திற்கு பத்ரகாளியை வணங்கிய பிறகு நடராஜ பெருமானை வணங்க வேண்டும். நடராஜ பெருமான் செய்த தாண்டவத்திற்கு ஊர்த்து தாண்டவம் என்று பெயர். பிறகு முச்சிகேச முனிவருக்கு அனுகிரக தரிசனம் அளித்தனார்கள். கார்கோடக நாகத்தை மறுபடியும் கரத்தில் ஏற்றுக்கொண்டார். இந்த தலத்தில் நடராஜ பெருமான் பக்கத்தில் அம்பிகை உள்ளார். இடது கரம் ஆச்சரிய பாவத்தில் இருக்கும் காலின் திருநடம் கண்டு ஆச்சரியப்பட்டார். எனவே ஆச்சரிய பாவத்துடன் இருக்கும் பரண நட்சத்திரக்காரர்கள் தம் வாழ்நாளில் அடிக்கடி திருவலங்காடு சென்று காளியையும் சிவபெருமானும் வழிபடுவது சிறப்பாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.